தம்பி அண்ணா சிரத்திலே இருக்கும் செந்தாமரை போல் இருக்கும் முகமாக வாட்டமாக இருக்கும். காரணம் என்னன்னா லட்சுமணா அண்ணா நான் என்ன ஒன்று உங்கள்கிட்ட சொல்வேன். வெக்கத்தில் வெக்கம் வெறுத்து வெக்கம் தம்பி நம்ம கூடி பெருக்கலையா கூட்டு பால் உண்மையா நம்ம சேர்ந்து பெருக்கலையா சேர்ந்து பால் உண்மையா தம்பி நான் உன்னோட ஒரு ரகசியம் சொல்றேன். அப்படி இருந்தாலும் எனக்கு சத்தியம் போடணும். அண்ணா நாமளோ சூரியத்தில் பிறந்தவர்கள். சூரியத்தில் பிறந்தவன் வாயால் சொன்னால் போதும் சிறிய தாய் பேச்சை கேட்டு 14 வருடம் காரணத்தில் திரிந்த நாம இருவரும் ஏன்னா நமக்குள்ள என்னன்னா சத்தியமாகப்பட்டது. தம்பி நான் நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னா எனக்கு ஒரு சத்தியம் வேணும். அண்ணா யாரு விஷயமாக இருந்தாலும் சரி அண்ணாராகப்பட்ட ராமபிரான் மீது சத்தியமாக எதாக இருந்தாலும் கேட்கிறேன். சத்தியம் எதை கேட்டாலும் செய்யறேன், எதை சொன்னாலும் செய்யறேன், எதை சொன்னாலும் கேட்கிறேன். தம்பி அண்ணா ராஜ விசாரணை போகும்போது ஒரு வீடு ஏகாதி வீடு. அந்த ஏகாதி வீதியில ஒன்னாண்டு சண்டை. அவர் சண்டை போட்டா என்ன போடாமல் இருந்தால் என்ன கணவன் மனைவியாக இருந்து விட்டால் சண்டை வருவது சகஜம். என்ன பொழுது முளைக்க போனோம் பொழுது இறங்க சாயங்காலம் வந்துருக்கிற இனிமேல் ஒன்னு ஆரம்பிக்கும் என் வீட்டுல வைக்க மாட்டேன். என் தாலியை கழட்டி கொடு நீ போன்னு அந்த வண்ணான் சொல்ல அப்ப வண்ணாச்சியும் அந்த தாலியை கழட்டி கொடுத்து அப்ப என்ன சொன்னான்னு தெரியுமா? அப்படி பாவி சண்டாளி அப்பே விட்ட ராமன் சீதை 14 வருஷம் காணுங்க போய் அந்த ராமன் சிறை வைக்கலையா மீண்டும் அயோத்தி வரலையா அப்படின்னு கேட்க என்னுடைய தாய் சீதா பிராட்டியை பத்தி தவறே பேசிவிட்டாரா? அப்ப அண்ணா என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த சூரிய குலத்துக்கு ஏத்துக்கும் இந்த வீரபத்திர குலத்துக்கு ஏற்கிறது அப்படின்னு அவன் இழிவா பேசிட்டான். தம்பி அண்ணா நம்ம சூரிய குலத்தை பத்தி இழிவா பேசுறான். சூரிய குலத்தை பத்தி இழிவாக பேசியது இல்லாமல் என் தாயார் கூடிய சீதா பிராட்டியை இழிவாக பேசியதும் இல்லாமல் என் அண்ணன் ராமச்சந்திரமூர்த்தியிலே அந்த வண்ணாராவளன் கூடிய ஏகாதி தவறாக பேசினாரா? ஒருபோதும் அவனை விடுவதில்லை. இப்பொழுது செல்கிறேன். அண்டமே இருந்து மண்ட மீது விழுந்தாலும் சரி என் உடமாக இருபாகமாக பிளந்தாலும் சரி உடனடியாக அவன் சிரத்தை அறுக்காவிட்டால் நான் ராமன் தம்பி லட்சுமணன் அல்ல அந்த ஏகாதி ஏண்டா ஒரு முட்டுச்சீலை வெளுக்கும் வண்ணான் ஏகாதியாகப்பட்டவன் என்னுடைய சூரிய குலத்தை பத்தி இழிவாக பேசியது இல்லாமல் என் அண்ணனை துச்சமாக பேசிவிட்டாய் அல்லவா? அண்ணா அந்த புறத்தில் இருங்கள். அவனை அறுத்து விட்டு வருகிறேன். என் சொல்லுக்கு கட்டுப்படணும். நீ சத்தியம் செஞ்சிருக்கிற. நீ எதை சொன்னாலும் ஏன் சத்தியம் பண்ணுகிற ஒரு அண்ணா தம்பி அந்த சத்தியமாகப்பட்டதுதான் இப்பொழுது அவன் உயிராவதை காத்து வருகிறது. தம்பி இனிமேலும் சீதை அண்ணையை இனிமேல் நான் மனைவியை ஏற்றுக்க மாட்டேன். நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன்னை சீதையை வரவழைச்சு அவ கண்ணை கட்டி கொண்டு போய் காட்டுல விட்டுடுவா. ஒருபோதும் சீதையை நான் மனைவியை ஏற்றுக்க மாட்டேன். என் தாய் சீதா பிராட்டியை மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஏற்றுக்க மாட்டேன். ஒரு கேவலம் ஒரு மண்ணா சூரிய குலத்தை பத்தி இழிவா பேசிட்டான். இனிமேலும் மனைவி தேவையில்லை. உன் அந்நிய விளம்பட சீதைய கண்ணை கட்டி கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வா.